ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க, ஸோ இதை பற்றியும் குரூப் 4 கட் ஆஃபை பற்றியும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. ஸோ தமிழகத்தில் குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் கடந்த மார்ச், ஸோ இந்த மாதத்திலேயே எல்லாத்துக்குமே வெளியிட போகிறதா சொல்லியிருக்காங்க. கட் ஆஃப் முடிவுகள் கண்டிப்பாக வெளியிடப்படும். குரூப் 4 கட் ஆஃப் முடிவுகள் 2023 முடிவுகள் வெளியிடப்படவில்லை என்றால் அது தேர்வுக்கு முடிந்த அளவுக்கு கிடைக்கும். குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி அன்று நடத்தப்பட்டது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவில் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரரின் மதிப்பெண்கள் ஆகும். ஸோ விண்ணப்பதாரர்கள் தங்கள் பதில்களை அதிகாரப்பூர்வ விடை குறிப்பில் இருந்து சரிபார்த்து முந்தைய ஆண்டுகளின் கட் ஆஃப் உடன் தங்களின் மதிப்பெண்ணை ஒப்பிட்டு பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விடை குறிப்பு ஆகஸ்ட் 1, 2022 அன்றே ஆன்லைனில் வெளியிடப்பட்டது. ஒப்பிடுவதன் மூலம் வேட்பாளர்கள் தங்கள் தேர்வின் வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் மார்ச் மாதம் 2023 நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுக்கு பிறகு ஆணையம் கவுன்சிலிங் அட்டையை கண்டிப்பாக வெளியிடப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ள மதிப்பெண்களின் அடிப்படையில் இந்த தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் 90 மதிப்பெண்கள் பெற்றவர்கள் 2023 தேர்வில் தகுதி பெறுவார்கள். தேர்வில் 90 மதிப்பெண்களுக்கு குறைவாக மதிப்பெண்கள் பெற்றவர்கள் எந்த வகையாக இருந்தாலும் அந்த தேர்வில் தகுதி பெறத்துக்கு வாய்ப்பை இழக்கலாம். ஸோ அந்த வேட்பாளர்கள் கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு சமமாகவோ அல்லதுக்கு அதிகமாகவோ மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அதன் அடிப்படையில் தேர்வு நடைபெறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 காலி பணியிடங்கள் மற்றும் தேர்வின் சிரம நிலையை பொறுத்து குரூப் 4 காலியிடங்கள் எண்ணிக்கை தலைகீழாக தொடர்பு கொண்டுள்ளது. ஸோ காலியிடங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நிர்வாக அலுவலர், ஸ்டெனோ டைப்பிஸ்டர், இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் போன்ற காலியிடங்கள் இதில் அடங்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வின் தகுதி நிலை அளவுகோல் பட்டதாரி மட்டுமே என்பதால் இந்த தேர்வினை மாநில பட்டதாரிகளிடையே மிகவும் பிரபலமாக உள்ளது. ஸோ இந்த பிரபலத்தின் காரணமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் எப்பொழுதுமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ குரூப் 4 அறிவிப்புன்னு 90 மதிப்பெண்கள் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் குறிப்பிடுவது. ஆனால் குரூப் 4 தேர்வில் தேர்வர்களுக்கு வெளியிடப்பட்ட கட் ஆஃபை விட இது ரொம்ப ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்றத அவங்களே தெளிவாக நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ குரூப் 4 இந்த ஆண்டுக்குண்டான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் செக்னா, ஸோ பொது பிரிவினர்களுக்கு 183 இருக்கும். ஸோ பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 160 இருக்கும். மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பார்த்திங்கன்னா 163 + 4 இருக்கும். ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் தவிர 162. ஸோ அடுத்து பட்டியல் இன சாதி மக்கள்களுக்கு 164. அதே போல் பட்டியல் இன பழங்குடியினர் எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா 160, 150 மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட இவர்களுக்கும் பணி வாய்ப்பு உறுதியாக கிடைக்குங்க. ஸோ மக்களை கவலையப்பட வேண்டாம். உங்களுக்கு உண்டான அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ வீடியோ பிடித்திருந்தால் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.